அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 25ஆம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த திருப்பாவை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கில்லா தானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருகிதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் 25வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். கம்சனின் சிறையில் இருந்த வசுதேவனின் மனைவியாகிய தேவிக்கு நீ மகனாய் பிறந்தாய். அதே இரவில் ஆயர்பாடியில் இருந்த நந்தகோபனின் மனைவி யசோதையிடம் வந்து சேர்ந்து மகனாக மறைந்து வளர்ந்தாய். இதை தாங்கிக் கொள்ள முடியாத கம்சன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தான். அவனது தீய எண்ணத்தை அழித்து அவன் நெஞ்சிலே நீ நெருப்பாய் நின்றாய். நெடுமாலே, உன்னிடம் ஒன்றை கேட்டு பெறுவதற்காக நாங்கள் இங்கே வந்துள்ளோம். நீ எங்களுக்கு அருள் செய்வாயானால் திருமகளுக்கு உரிய உனது செல்வத்தையும் அடியாருக்கு ஆற்றிய உனது தொண்டனையும் நாங்கள் பாடுவோம், வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவோம் என்று ஒரு மங்களாசன பாடல் போல தேவகி வயிற்றிலே பிறந்த அந்த கண்ணன் நந்தகோபனின் மனைவியான யசோதையிடம் தஞ்சமடைந்து மகனாக வளர்கிறார். இதை பார்த்த கம்சனுடைய வயிற்றிலே மிகப்பெரிய பிரளயம் ஏற்படுப்பது போல இந்த செய்தியை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியை நாம் இறைவனோடு அருளோடு இது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பேராக கருத வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே திருப்பள்ளி எழுச்சி மார்கழி மாதம் 25வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். பூதங்கள் தோறும் நின்று எனினும் அல்லால் போக்கிலன் வரவிலான் என நினை புலவர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லலால் கேட்டறியா உனை கண்டறிய வாரோ சீதங்கள் கொல்ல வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அரிதாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயோ என்று மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே திருப்பள்ளி எழுச்சி மார்கழி மாதம் 25ஆம் நாளில் பாடுறார். குளிந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வாழுகின்ற அரசே, பஞ்சபூதங்கள் என்று கூடப்படும் வானம், காற்று, தீ, நீர், மண் ஆகிய 5 மூலப்பொருள்களும் நீ நிலை பெற்று இருக்கிறாய். இருப்பினும் நீ முதலும் முடிவும் இல்லாதவன் என்று அறிஞர்கள் உன் புகழை பாடுவதும் ஆடுவதும் செய்கின்றனர். ஆனால் உன்னை கண்டறிந்தவர்கள் யார் என்பதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. நீயோ சிந்தனைக்கு எட்டாதவன். எங்கள் முன் நேரில் வந்து நாங்கள் செய்யும் தவறுகளை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் புரிகின்ற எமது தலைவனே, உனது திருப்பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசக பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாதம் 25ஆம் நாள் பாடல். ஜென்ம பகன் வாங்க, ஜென்ம சனின்னு வாங்க.
இந்த மனித உடல் இருக்குது, ஜென்மம் எடுத்திருக்குது இந்த பிறவியில். இந்த பிறவிலேயே ஏக இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை மாணிக்கவாசக பெருமான் மார்கழி மாதம் 25வது நாளில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்திங்க. மறக்காதீங்க. ஏன்னா இந்த பாடல்லாம் நம்ம உயிரையும் உடம்பையும் நினைய வைப்பதற்கு. எப்படி காலையில் குளிச்சா எப்படி தண்ணி ஊற்றினா உடம்பு நனையுதோ அதே மாதிரி நினைய வைத்து நம்மை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காஸ்மிக் எனர்ஜி கொண்ட பாடல் என்று நான் பதிவு செய்கிறேன். திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வு ஞானசரியை பாடல் 25 மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இறந்தவரை எடுத்திடும் போது தரமற்று இருக்கின்றார் உலகில், இரவாத பெரும் வரம் நீ ஏன் அடைய மாட்டீர், மறைந்திருந்தீர் பிணி முப்பில் சம்மதமோ உமக்கு, மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர், சிறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடும்கான் தெரிந்தும் வன்மீன் இங்கே, பிறந்த பிறப்பு அற்றனை நித்திய மெய் வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்ற நோக்கோடு மார்கழி மாதம் 25வது நாளில் நம்ம பாட வேண்டிய பாடல். வள்ளல் பெருமான் இந்த பாடல் எழுதுறதே மார்கழி மாதத்தில் தான். ஞானசரியை அப்புறம் சத்திய அறிவு இப்போ எல்லாமே மார்கழி மாதத்தில் தான் அவர் எழுதுகிறார். தை மாதத்தில் அவர் அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசுன்னு முரசறிவித்து அந்த ஏக இறைவனோடு ஒன்று கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய நிலை தான் இந்த பாடலுடைய அற்புதமான வார்த்தை. இறந்தவரை எடுத்திடும் போ தரமற்றுகின்றார் உலகீர், அந்த பிணி மூப்பு இதிலிருந்து விலக முடியுமா, மரணம் நம்மளை சேராமல் தவிர்க்க முடியும் என்பதை அடித்து சொல்கிறார் வள்ளல் பெருமான். மரணமில்லா பெருவாழ்வை ஒருவன் அடைய முடியும். அடையணும்னா என்ன பண்ணணும்? மூச்சை கவனி பேச்சை குறை. அப்போ அந்த மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து கதாகதம் செய்து ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய பேரு தான் உண்மையான அந்த ஏக இறைவனோடு நம்ம போய் நித்திய மெய் வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே. அப்போ நம்ம அந்த பிறந்த பிறப்புக்கான ஒரு நிலையை ஏக இறைவனை அடையணும். செத்து போகிறதுக்காக நம்ம இந்த பூமிக்கு வரவில்லை, சாக நாம் இந்த பூமிக்கு வரவில்லை, இறைவனோடு இறைவனாக மாறுவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் என்ற செய்தியை வள்ளல் பெருமான் இந்த ஞானசரியை 25வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே முக்தி பலிக்க வேண்டும், வாழ்க்கை நிறைவாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம சொல்லக்கூடிய பாடல். ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த திருப்பாவையும் மாணிக்கவாசக பெருமான் அருளச் செய்த திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வில் வரக்கூடிய ஞானசரியை பாடலையும் நான் படிக்கிற போது இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு முக்தி கிடைக்கும், மகிழ்ச்சியான சந்தோஷம் கிடைக்கும், நிறைவான செல்வம் கிடைக்கும், நிறைவான உயர் புகழ் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் அந்த மும்மூர்த்திகளுடைய அந்த பாடலை பாராயணம் பண்ணுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள், பாடுங்கள், ஆனந்தமாக வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.